Okay, let's start 8 Okay, welcome to Bhakti Sankalpam. நமஸ்காரம் எல்லாருக்கும். ஸோ இந்த வாரம் அஜெண்டா வந்து கணேஷ் மந்த்ரா ப்ரேயர், அதுக்கப்புறம் 127வது குறள், ஃபாலோட் பை ஒரு ரெசிடேஷன். மாமி காலா, லெட் மீ செக். ஓகே, லெட் ஹர் ஜாயின். அண்ட் தென் ஸ்லோகா ஃபார் ஹீலிங் சாண்டிங்கும் இன்னைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்லாட் கிடச்சது நமக்கு, பிகாஸ் ஒரு குட்டி பிரேக் ஃப்ரம் சுப்ரமணிய புஜங்கம். ஸோ ஐ தாட் லெட் மீ கவர் மகாலட்சுமி அஷ்டகம் இந்த கிளாஸில், எந்த செஷன் வித் முருகனந்தம். இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான அஜெண்டா. யா, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் Z to A இந்த வாரம். ஓகே, உண்ணாமலை மேம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஸோ இந்த வாரம் நீங்கள் என் கூட ப்ரேயருக்கும் திருக்குறளுக்கும் ஜாயின் பண்ணிப்பேன். ஓகே ஓகே. யூ கேன் ஸ்டார்ட் வித் ப்ரேயர் மேம். வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் ஓணம் விஷஸ். ஐ திங்க் இப்போ வி ஹாவ் சம் பார்ட்டிசிபெண்ட் 12 பேர் இருக்கீங்க, அதனால ஐ எம் விஷிங் யூ ஆல் நவ் ஹாப்பி ஓணம். ஓணம் ஆசம்ஷைகள். ஐ ஹோப் ஐ செட் இட் கரெக்ட்லி. யா, ஸோ இந்த வாரம் திருக்குறளில் அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து 127வது குறள் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட மீனிங்கும் பார்க்கலாம். And then we will chant it together. So it's a very popular kural. யா காவாராயினும் நா காக்க, காவாக்கால் சோ காப்பர் சொல் இழுக்குப்பட்டு. ஸோ எனக்கு வந்து ஐ லைக் திஸ் குரல் பிகாஸ் இட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ட் பிளே. ஸோ எப்பவும் போல் குரலோட மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் ஸ்பிளிட் இன்டு 2 half. யா காவாராயினும் நா காக்க, இந்த இடத்துல ஒரு பிரேக். காவாக்கால் சோ காப்பர் சொல் இழுக்குப்பட்டு. ஸோ முந்தின வாரங்கள்லாம் வந்து அடக்கமுடைமையில் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருந்ததுன்னு அப்படின்னா, ஸோ நம்ம சென்சஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆமை அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை முந்தின வாரங்களில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த பர்டிகுலர் குறள். யா காவாராயினும் நா காக்க. ஸோ இந்த வந்து யா காவாராயினும்ங்கிறத வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் அழகாக அந்த மீனிங் வந்து உட்காரும். யா காவாராயினும் நா காக்க. இப்படி பிரிக்கிறச்ச காவா அப்படின்னாக்க காக்கிறது. இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் காவா அப்படின்னாக்க அடக்கி வச்சுக்கிறது, கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. யா அப்படின்னாக்க எல்லாத்தையும். ஸோ இந்த இடத்துல எல்லா அப்படிங்கிற பொருள் வந்து எதுக்கு சேரும் அப்படின்னாக்க சென்சஸ்க்கு சேரும். ஸோ மெய், கண், வாய், மூக்கு, செவிலாம் இருக்கு இல்லையா, இந்த சென்சஸ்க்கு வந்து போய் சேரும். ஸோ யா காவாராயினும், யா காவாராயினும் இருக்கு இல்லையா. ஸோ எந்த சென்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட நான் காக்க, நாவையாவது அடக்கி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்றேன். சரி, காக்கணும் இல்லையா. ஸோ காக்கலன்னு காவாக்கால். அடுத்த லைன் சோ காப்பர் சொல் இழுக்குப்பட்டு. சோ காப்பர், இந்த இடத்துல சோ காப்பர் பிரிச்சோம் அப்படின்னாக்க சோக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க துன்பம், இழிவு. காப்பர் அப்படின்னாக்க அவருக்கு கிடைக்கும், ஆகி விடுவார், அவருக்கு துன்பம் ஆகி விடுவார். எப்படி துன்பமாகி விடுவார் அப்படின்னாக்க சொல் இழுக்குப்பட்டு. நம்ம நாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கல அப்படின்னாக்க தேவையில்லாத வார்த்தைகள் வெளியில வருது. அப்படிங்கும்போது அந்த தேவையில்லாத வார்த்தைகள் பிறரோட மனதை புண்படுத்தலாம். இல்லை தேவையில்லாத நேரத்தில் நம்ம பேசும்போது இட் வில் நாட் கிவ் அ வெரி கன்டியூசிங் என்ன சொல்றது, ஒரு அட்மாஸ்பியர் எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது அவ சொன்ன வார்த்தையே அவளுக்கு பழி சொல்லாகி குற்றம் ஏற்படும். சொல் இழுக்குப்பட்டு அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான அர்த்தம். ஸோ இதை வந்து ப்ரெசன்ட் டே கான்டெக்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு யாராவது வந்து தேவையில்லாத ஒரு பழி சுமத்துறா நம்ம மேல அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப
பெரிய பொசிஷன் ஆஃப் பவர்ல இருக்கிறவாள் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா டிஃபமேஷன் கேஸ் அப்படின்னு போடுறா இல்லையா கோர்ட்ல. ஸோ அதோட அவுட்கம் என்னவா இருது, ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு, அப்படி இல்லைனாக்கா ஃபைன் கட்டணும், அபராதம் விதிக்கிறா, அப்படியும் இல்லைனாக்கா ஜெயில் டைம் கிடைக்கிறது அவளுக்கு. அதே தான் இவரும் இந்த இடத்துல சொல்றார். இந்த ஜெயில் டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ காப்பர் அப்படின்னாக்க அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. சோனா முதல்ல என்ன சொன்னோம், துன்பம்னு சொன்னோம் இல்லையா. சோ அப்படின்னாக்க அரண், மதில் அப்படிங்கிற பொருளும் வரும். கோட்டைன்னு எடுத்துக்கலாமே. காப்பர், கோட்டையை காப்பாற்றணும். கோட்டையை காப்பாற்றும் போது அந்த இடத்துல எந்த விதமான கிரைம்ஸும் நடக்கக்கூடாது. அப்படி கிரைம்ஸ் நடக்காம இருக்கணும்னு என்ன பண்ணணும், கிரைம்ஸ் பண்றவாளை ஜெயில போடுறா. சோ காப்பர் அப்படின்னாக்கா அவளுக்கு ஜெயில் டைம் தான் கிடைக்கிறது, அவளை வந்து சிறைச்சாலையில அடைச்சுடுறா, சிறை தண்டனை கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த குறளுக்கான எக்ஸ்டெண்டட் மீனிங். அவர் அப்பவே சொல்லிட்டார் ஜெயில் டைம் கிடைக்கும் அப்படிங்கறத. இப்போ நம்ம ரெஃபர்மேஷன் கேஸுக்கான அவுட்கமும் நம்ம இதுல பாக்குறோம். அதனால எதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கூட, எதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலன்னா கூட நாவையாவது அடக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறளுக்கான அர்த்தம். ஓகே, நாவை அடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்தடுத்த குறள்ல அவர் ரொம்ப அழகா சொல்ல போறார். இதுக்கப்புறம் வர குறள் ரொம்ப பாப்புலர் குறள், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த குறளுக்கான அர்த்தம் எந்த சென்சஸ் அடக்க முடியுதுன்னா கூட நாவையாவது கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அப்படி இல்லைனாக்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு அதே வார்த்தைகள் அவளுக்கு பழி சொல்லாகி துன்பம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். சோ இப்போ நீங்க 2 டைம் சொல்லிடுங்க மாமி இத. யாகாவா ஆகாக்க. இது வந்து நம்ம பிரிச்சிடலாம், பிரிச்சா இன்னும் கொஞ்சம் அழகா வரும் மீனிங். யா காவாராயினும், யா காவாராயினும், நா காக்க, நா காக்க, காவாக்கால், காவாக்கால், சோ காப்பர், தோ காப்பர், சொல் இழுக்குப்பட்டு. சொல் இழுக்குப்பட்டு. எஸ், யா காவாராயினும் நா காக்க, காவாக்கால், சோ காப்பர், சொல் இழுக்குப்பட்டு. யா காவாராயினும் நா காக்க, காவாக்கால், சோகாப்பர், சொல் இழுக்குப்பட்டு. ஃபேண்டாஸ்டிக். இன்னும் ஒரே ஒரு தடவை. யா காவாராயினும் நா காக்க, காவாக்கால், சோகாப்பர், சொல் இழுக்குப்பட்டு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பார்க்கறச்ச இந்த மீனிங்ஸ் ஆர் ஃபாலோயிங் இன் டு ரைட் பிளேசஸ். நம்ம சொல்லறச்சவே அந்த மீனிங் நமக்கு புரியுது. ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது ஆப்வியஸ்லி யாகாவாராயினும் நா காக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு சொல்லிடுறோம். பட் நம்ம மீனிங்கோட பார்க்கறதுனால இந்த ஸ்பிளிட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டாக்க இன்னும் அர்த்தம் வந்து அழகா வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான குறள். தேங்க்யூ ஸோ மச் மாமி. பாலா, இதுல சோ காப்பரா சோ காப்பரா தப்பா எழுதிருக்கணும் இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல தப்பா இருக்கு. பட் நம்ம ப்ரொனன்சியேஷன் யா காவாராயினும்ங்கிறதே வந்து நிறைய பேர் ஜி தான் யூஸ் பண்றோம் அந்த இடத்துல. யா காவாராயினும் நா காக்க, இந்த நா காக்கங்க மட்டும்தான் அந்த கே அழகா உட்காருறது அந்த இடத்துல. சோ காப்பருங்கிறது கரெக்ட், பட் சோ காப்பருங்கிறதும் ப்ரொனன்சியேஷன்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம காப்பருங்கிறது அர்த்தம் புரிஞ்சுட்டோங்கிறதுனால கே போடுறது பெட்டர். ஓகேமா, ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான குறள். ஸோ நெக்ஸ்ட் ஆன் த அஜெண்டா இஸ் ஸ்லோகா ஃபார் ஹீலிங். ஸோ இதுக்கு வந்து ஐ ரெக்வெஸ்ட் பின்னாடிலேருந்து போகிறதுனால ஓகே, இப்போ வித்யா ஸ்ரீதர் மாமியை ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் 11 டைம் சொல்கிறீங்களா மாமி? சொல்றேன். நமஸ்காரம். நமஸ்காரம். எஸ், யூ மே ஸ்டார்ட். அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல்பே त्वमितमुत्तापित पद्मयोनिः अनन्तभूमा ममरोहराशिं निरुन्दिवादालय वासविष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमितमुत्तापित पद्मयोनिः अनन्तभूमा ममरोहराशिं निरुन्दिवादालय वासविष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमितमुत्तापित पद्मयोनिः अनन्तभूमा ममरोहराशिं निरुन्दिवादालय वासविष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमितमुत्तापित पद्मयोनिः अनन्तभूमा ममरोहराशिं निरुन्दिवादालय वासविष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमितमुत्तापित पद्मयोनिः अनन्तभूमा ममरोहराशिं निरुन्दिवादालय वासविष्णु. अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे
त्वमितमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा ममरोहराशिं निरुन्दिवादालय वासविष्णो अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे 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 त्वमितमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा ममरोहराशिं निरुन्दिवादालय वासविष्णो. லாஸ்ட் ஒன் லாஸ்ட் டைம் இல்லப்பா ஆயிடுச்சுப்பா ஆயிடுச்சு ஆயிடுதா? ஓகே ஓகே, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது வாய்ஸ் ஆஃப் பக்தா. ஸோ கலா மம்மி இருக்கேலா? நமஸ்காரம். இருக்கேன். நமஸ்காரம். ஸோ ஹாப்பி ஓணம் டு ஆல். ஹாப்பி ஓணம் மம்மி. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட். நான் இது ஃபர்ஸ்ட் 5 படிப்பேன். எஸ். அப்புறமா லாஸ்ட் படிப்பேன். Yes. லாஸ்ட் 14th. ஓகே ஓகே. ஸ்லைட் அந்த மாதிரி தான் நீ போட்டிருக்கேன். ஆமா, அதுக்காக. ஓகே Yeah. சரி. சரி. ஓகே. நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஸ்லோ சாண்டிங், ஸ்லைட்டா ஸ்லோ சாண்டிங் சொல்லிட்டு அப்புறமா எஸ் எஸ். சின்ன சாண்டிங் ராகா. உங்க கம்ஃபர்ட் ஜட்டா. எப்படி சொல்லணுமோ நீங்க சொல்லுங்க. எஸ். ஓகே. जटाटवीगल जल प्रवाह पावित स्थले गलेवलम्ब्य लम्बितां भुजंग तुंग मालिकां डमड्डमड्डमड्डमन्निनाद वड्डमर्वयं चकार चण्ड ताण्डवं तनोतु नः शिवः शिवम्. जटाटवीगल जल प्रवाह पावित स्थले गलेवलम्ब्य लम्बितां भुजंग तुंग मालिकां डमड्डमड्डमड्डमन्निनाद वड्डमर्वयं चकार चण्ड ताण्डवं तनोतु नः शिवः शिवम्. जटाकटाह सम्भ्रम भ्रमन्निलिम्प निर्झरि विलोल वीचि वल्लरि विराजमान मूर्धनि धगद् धगद् धगद्वलल्ललाट पट्टपावके किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणं मम. जटाकटाह सम्भ्रम भ्रमन्निलिम्प निर्झरि विलोल वीचि वल्लरि विराजमान मूर्धनि धगद् धगद् धगज्वलल्ललाट पट्टपावके किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणं मम. धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुर दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापरि क्वचिद् दिगम्बरे मनो विनोद मे तु वस्तुनि. धराधरेन्द्र नन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुर दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरापरि क्वचिद् दिगम्बरे मनो विनोद मे तु वस्तुनि. जटाभुजंग पिंगल स्फुरत्पणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्ध सिन्दूर स्फुरत्वगुत्तरीय मेदुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भक्तरि. जटाभुजंग पिंगल स्फुरत्फणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्ध सिन्दूर स्फुरत्वगुत्तरीय मेदुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भर्तरि. सहस्रलोचन प्रभृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणि विधूसराग्रिपीठभू भुजंग राजमालयादिबद्ध जाटजूटक श्रियै चिराय जायतां चकोर बन्धुशेखरः. सहस्रलोचन प्रभृत्य शेषलेख शेखर प्रसून धूलि धोरणि विधूसराग्रिपीठ भूभुजंग राजमालया निबद्ध जाटचूटक श्रियै चिराय जायतां चकोर बन्धुशेखरः. इमं हि नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं स्तवं पठन् स्मरन् ब्रुवन् नरो विशुद्धिमेति सन्ततम्.
हरे गुरौ सुभक्तिमासु यातिनान् यथा गति विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनम् इमं हि नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं कवं पठन् स्मरन् भुवन् नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमासु यातिनान् यथा गति विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनम् विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनम् विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्तनम् Brilliant, brilliant, ॐ brilliant. नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय थैंक यू Brilliant, ரொம்ப brilliant. அருமம்மா. இன்னைக்கு பிரதோஷம் வேற. Yes. நீங்க பாடினது ரொம்பவும் அப்படியே பிரத்யட்சமா சிவனை கொண்டு நிறுத்திடுச்சு எங்களுக்கு முன்னாடி. ரொம்ப சந்தோஷம். அபாரம் அபாரம். थैंक यू so much thank you so much 14th ஒரு டிஃபரெண்டான டியூன்ல பாடினேன் பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல நீ இதம் ஹி நித் வேற டியூன்ல பாடினேல ரொம்ப அழகா இருந்தது. இந்த அப்படியா ஆமா ஆமா நல்லா இருந்தது மாமி, brilliant rendition. And as usual நான் சொல்ல வேண்டாம், ரொம்பவே நல்லா இருந்தது. And thank you இதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ண பக்தர்களுக்காக ஒரு சின்ன ஒரு பிரீஃப் இதை பத்தி. ஸோ சிவதாண்டவ ஸ்தோத்திரம் we all learned in the first year of பக்தி சங்கல்பம் செஷன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ வந்து we covered all the 14 stanzas, அதோட மீனிங்லாம் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் we have chanted quite number of times, but இந்த particular ஸ்தோத்திரம் is very special, at least to me. And thank you so much for mommy for taking this. And ஐ மிஸ்டுப்பா, நான் அட்டன் பண்ணல அது முன்னாடி கொடுக்கச்சு. no problem. I have all the திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கோ. அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கல இல்ல கௌரி? I don't think we have this ஆமா ஆமா நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். yeah வேணா ப்ராபபிலி டிசம்பர்ல அந்த ஆருத்ராக்கு முன்னாடி கவர் பண்ற மாதிரி தான் பார்த்தது. exactly because அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணோம். Around Mahashivratri we tried to complete it. Correct. So அதே மாதிரி maybe coming Shivratrik முன்னாடி we will have one more அது கூட workshop yeah. மாதிரி நம்ம இதே கிளாसेसலயே வந்து we will cover this stotram with a proper ஆமா. word split and with meanings and how this stotram happened and everything. We will cover it once again. But Kala Mami, so thank you இல்ல இன்னொன்னு சொல்லணும். இந்த இது நான் சாண்ட் பண்றேன் அப்படின்ட்டு கௌரி சங்கர் கிட்ட சொல்லும் போது ஐ ஹேப்பன் டு டாக் டு இமிடியட்லி அந்த சமயத்துல ஐ ஹேப்பன் டு டாக் டு ராஜேஸ்வரி பகினி. okay அவ வந்து எதையாச்சும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மகேஸ்வர சூத்ராணி நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லி காமிச்சா எனக்கு. அது சான்ஸ்கிரிட்டுக்கு ரொம்ப சம்பந்தமானதா ஒண்ணுன்றதுனால பேசினேன் அதை பத்தி. அதை வந்து மனப்பாடமும் பண்ணிக்க சொன்னா. ஸோ see both happened at the same time. So அது வந்து எனக்கு மகேஸ்வரன் கிட்ட இருந்து பர்மிஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆமா சீரியஸா அதெல்லாம் எங்களுக்கே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. எனக்கு அப்ப புரியவே இல்ல. அதுக்கப்புறமா தான் மகேஸ்வர சித்ராணியும் போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சது எனக்கு. brilliant. And yeah, I mean இந்த அளவுக்கு வந்து we have you all have taken it very seriously. இது வந்து ஏதோ ஒரு வீக்லி கிளாஸ் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் நமக்கே தெரியும் we would have enrolled in so many classes over a week. அண்ட் எதுக்கு வந்து நம்ம வந்து எதுக்கு ப்ரியாரிட்டிங்கிறது நமக்கு தான் தெரியும் எவ்வளோ கிளாஸ் என்ரோல் பண்ணியிருந்தாலும். பட் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்றது வந்து இட்ஸ் பூஸ்ட் டு எவ்ரி பக்தா இந்த கிளாஸ்ல இருக்கிற வாழ்க்கை. அந்த அளவுக்கு யூ ஆல் டேக்கிங் திஸ் வெரி சீரியஸ். அது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. And அதனால தான் I wanted to give a brief about this for the bhaktas who joined later. ஸோ இது மாதிரி நம்ம பியூட்டிஃபுல் கம்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓவர் தி பீரியட் ஆஃப் 2 years. ஸோ இதுக்கப்புறமும் we are going to cover so many things. பகவத் சங்கல்பம் நல்லபடியாக நடக்கும். So thank you so much mummy. It was a beautiful thank you and last chance ala 14th வந்து இங்க இதம்னு போட்டுருக்கு. நான் இமாம்னு படிச்சேன். எது கரெக்ட்னு தெரியல. நான் லேப்டாப்ல இருந்து படிச்சேன். பண்ணறச்சே இதம் ஹி நித்யம் தான் கவர் பண்ணோம் நம்ம. ஓ ஓகே நான் இமாம்னு படிச்சேன். ஓகே
ஸோ தினம் சொல்லறதுனால மோத்தமம் ஸ்தவம். ஸோ தினம் படிக்கிறது தான் அது. அண்ட் இதை வந்து ஸோ எனிவேஸ் இட் இஸ் தேர் இன் த ஸ்க்ரீன், ராவணன் எழுதியிருக்கான் அப்படிங்கிறது. இந்த பர்டிகுலர் ஸ்தோத்திரம் தினமுமே சொல்லலாம், எஸ்பெஷலி டியூரிங் த ரெகுலர் டெய்லி வர பிரதோஷ காலம் இருக்கு இல்லையா, ஒரு 4:30 to 6 அந்த நேரத்துல சொன்னாக்க நிறைய பலாபலங்கள் கிடைக்கிறதுங்கிறது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கா. பட் நான் எனிவேஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தி சங்கல்பா ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு சே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்னங்கிறதுல ஐ எம் நாட் கோயிங் டு கவர். பட் யா, தினமுமே வந்து சாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் தான் அது. மனப்படமாவே ஆயிடுச்சு. இட்ஸ் a very beautiful composition and வார்த்தைகள் வேர்ட் பிளே வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் சில ஸ்லோகங்கள்ல வந்து ஒரு செகண்ட் லைன்ல வந்து ஒரு வார்த்தை தான் இருக்கும். இட்ஸ் ஒன் ஃபுல் வேர்ட் இஸ் வில் பி அ சென்டென்ஸ். அதை வந்து எங்க ஸ்பிளிட் என்னங்கிறதுலாம் ரொம்ப அழகா பார்த்தோம் நம்ம. Anyways, thank you so much, mom. இத பத்தி பேசினா thank you session. So yeah, thank you so much. And thank you. அடுத்த வர வாரங்கள்ல சில உங்களுக்கு எப்ப கம்ஃபர்டபிளா இருக்கோ you can also volunteer for the next 5 stanzas. But ஒரு பிரேக் கொடுப்போம், நம்ம அடுத்த பக்தால we will include it. நாங்க வந்து we will try to cover the next 5 stanzas some week in the future. Yeah, thank you all, thank you. Next on the agenda is Mahalakshmi Ashtakam. So in the particular ஸ்தோத்திரம் ஏன் இந்த நேரத்துல அப்படின்னாக்க, நவராத்திரி is around the corner and நம்ம இந்த 2 years of Bhakti Sankalpathla வந்து we have covered many stotrams and stutis on Devi Parvati and Saraswati also. தமிழ்ல Sanskritல எல்லாத்துலயுமே வந்து we have covered. Lakshmi பத்தி I don't think we have covered anything, maybe correct me if I am not wrong, because lyrics அந்த கூகுள் ஷீட் பார்க்கறச்ச லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால ஐ வாண்டட் டு கவர் திஸ் லக்ஷ்மி அஷ்டகம். அண்ட் தென் செகண்ட்லி இட்ஸ் அ வெரி காமன் அஷ்டகம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேபி மீனிங்கோட பார்க்கலாம். அண்ட் இட் வில் பி குவைட் ஈஸி டு கவர் இன் கப்புள் ஆஃப் செஷன்ஸ் பிஃபோர் நவராத்திரி. அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டேக்கன் ஐ வாண்டட் டு கவர் திஸ் அண்ட் fortunately we happen to have a slot today. Adnala I'm going to cover this ashtakam. It's a very beautiful ashtakam. In the ashtakathla hero heroine is all Mahalakshmi and kutti stories alamu varum ulla. I'll be briefing you about the stories as well, but pradhanama vanda in the ashtakathla we are going to cover the entire meaning of the shloka and we will be chanting it all together. So அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் அஷ்டகம். இந்த மகாலட்சுமி அஷ்டகம் எங்க கிடைக்கிறது அப்படின்னாக்க பத்ம புராணத்துல இருக்கு. அண்ட் இந்த யார் சொல்றா அப்படின்னாக்க இந்திரதேவன் சொல்றான். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் இந்திரோவாச்ச. ஸோ இந்திரதேவன் is starting to chant and tell this particular composition. ஸோ இதில் 8 அஷ்டகம்னா 8 ஸ்டான்சாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ஸ்டான்சாஸ் மொத்தம் 10 நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைட்ஸில். Last 2 stanzas are mostly palashruti. ஒரு தடவை சொன்னா என்ன பலன், 2 தடவை சொன்னா என்ன பலன், 3 தடவை சொன்னா என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி it would have it's a beautiful palashruti as well. So let's start chanting this and try to understand the stotram to an extent possible. Yeah. So next in the order is Sri Chandrika Mami irkela. இருக்கேன். இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். Okay, no கொஞ்சம் problem. உடம்பு. Yeah, please take rest. And Sai Lakshmi Mami. இருக்கேம்மா. Namaskar. இருக்கேன். நமஸ்காரம் ஆச்சு. So first stanza you will join me. நான் எல்லாருக்கும் ஒரு ஸ்டான்ஸா தான் கொடுக்க போறேன். ரொட்டேஷன்ல எவ்வளவு கவர் பண்ண முடியுதோ let's try to cover. Yeah. So இதுக்கு வந்து டியூன்ங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நிறைய டியூன்ஸ் இருக்கு ஆப்வியஸ்லி, பட் நம்ம இந்த கிளாஸ்ல கவர் பண்ண போறது வந்து யூஸ்வலாக ஒரு ஸ்லோகம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான். நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கசக்ர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. This will be the tune for the entire 10 stanzas. புதுசாக டியூன் எல்லாம் ஒன்றும் இல்லை. மேபி 10 கவர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு பாப்புலர் டியூன் ஐ வில் இன்ட்ரடியூஸ், பட் நீங்கள் சொல்லறதுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எங்கெங்க பிரேக்ஸுங்கிறத சொல்லிடுறேன். நமஸ்தே ஸ்து
மகா மாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே சங்க சக்கர கதா ஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. யா, ஸோ இந்த இடத்துல அண்ட் ஐல் பி ஆஸ்கிங் யூ கொஸ்டின்ஸ் ஓவர் த என்டையர் கிளாஸ், பிகாஸ் நம்ம நிறைய கவர் பண்ணியிருக்கோங்கிறதுனால சில வெக்காபுலரிஸ் நமக்கு பரிச்சயமாக இருக்கும். ஸோ அதுக்கான என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சவா நீங்கள் சொல்லலாம். யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்தோத்திரம் இது எப்பவும் போல் செகண்ட் ஹாஃப் கவர் பண்ணிவிட்டு ஐ வில் கோ டு த ஃபர்ஸ்ட் ஹாஃப். மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. அம்மா மகாலக்ஷ்மி தேவி, நான் வந்து ஒன்று நமஸ்காரம் பண்ணுறேன், ஒன்று வேண்டிக்கிறேன். ஐ எம் கிவிங் மை சாலிடேஷன்ஸ் டு யூ. திஸ் வில் பி அ காமன் ஃப்ரேஸ் அக்ராஸ் ஆல் த ஸ்டான்சஸ். யா, ஸோ இப்போது நான் வேண்டிக்கிற மகாலக்ஷ்மி எப்படியெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் அவளை பூஜை பண்ணுறா, கையில் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லெட்ஸ் சி. நமஸ்தே அஸ்து அப்படின்னாக்க நமஸ்த மை ப்ரணாம்ஸ் டு யூ அஸ்து சோ பி இட். அடுத்தது என்ன வருது அப்படின்னாக்க மகா மாயே. இந்த இடத்துல மாயா அப்படிங்கிறது வந்து கிரியேஷன் எடுத்துக்கணும். ஸோ மகா மாயே அப்படின்னாக்க யுவர் சோர்ஸ் ஆஃப் த என்டையர் கிரியேஷன். ஸ்ரீ பீட்டே, பீட்டம்னா இட்ஸ் அ சீட். ஸ்ரீ பீட்டே அப்படின்னாக்க இந்த இடத்துல டைரக்டாக அர்த்தம் எடுத்துக்கணுன்னாக்க ஸ்ரீ பீட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவளேன்னு அர்த்தம் வருது. இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்ரீ அப்படின்னாக்க ஆஸ்பீஷியஸ்னஸ், ஃபார்ச்சூன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு த்ரோனில் சீட்டில் நீ உட்கார்ந்துருக்கிறவளே. சுர பூஜித்தே. சுர அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னு ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாருக்கும்? எனிவன்? தேவர்கள். எஸ், தேவர்கள். கரெக்ட். சுர அசுர. சுர பூஜித்தே அப்படின்னாக்க சுரர்கள் எல்லாம் உன்னை பூஜிக்கிறா, தேவர்கள் அனைவரும் உன்னை பூஜிக்கிறா. அப்பேற்பட்ட நீ கையில் என்ன வச்சுட்டு இருக்க? சங்க சக்கர கதா ஹஸ்தே. சங்கு, சக்கரம், கதை இது எல்லாத்தையும் நீ கையில் வச்சுட்டு இருக்க. அப்பேற்பட்ட ஒன்றை தேவர்கள் அனைவரும் பூஜிக்கிறா. நீ எங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? சீட் ஆஃப் ஆஸ்பீஷியஸ்னஸ், ஸ்ரீ பீட்டத்தில் நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பேற்பட்ட நீ, யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் என்டையர் யூனிவர்ஸ் அண்ட் கிரியேஷன். ஒன்றை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு திஸ் பியூட்டிஃபுல் அஷ்டகம் ஸ்டார்ட்ஸ். இந்திரோவாச்ச, இந்திரன் சொல்றான், நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. இப்போ லெட்ஸ் சாண்ட் இட் டுகெதர் மாமி. சரிம்மா. நமஸ்தேஸ்து, பிகாஸ் நமஸ்தே அஸ்து சேர்த்து சொல்லறச்ச நமஸ்தேஸ்து. நமஸ்தேஸ்து மகாமாயே மகாமாயே ஸ்ரீ பீட்டே ஸ்ரீபீடே சுரபூஜிதே பூஜிதே சங்க சக்கர கதா ஹஸ்தே சங்க சக்கர கதா ஹஸ்தே மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமோஸ்துதே. ஸோ நீங்கள் சொல்லறச்ச இந்த ஸ்பிளிட்ல நீங்கள் சொன்னீங்கன்னா யூ கேன் விஷுவலைஸ் இட். அவள் எங்கே உட்காந்துட்டு இருக்கா, தேவர்கள் இப்படியே சூழ அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் அவளை கையில் என்னென்ன வச்சுட்டு இருக்கா, எப்படி நின்று இருக்காங்கிறதுலாம் யூ கேன் பியூட்டிஃபுல்லி விஷுவலைஸ். அதனால தான் இந்த ஸ்பிளிட் சொல்கிறேன். இந்த எனிவேஸ் லிரிக்ஸ் வில் பி ஆல் இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் த கூகுள் ஷீட் ஃபார் யூ வித் ப்ராப்பர் ஸ்பிளிட். பட் நீங்கள் சொல்லறச்சே இந்த ஸ்பிளிட்ல நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி very easy for you to visualize and also keep it in memory. Yeah, namastestu mahamaye நமஸ்தேஸ்து மகாமாயே Shri Pite Surapujite ஸ்ரீபீடே சுரபூஜிதே Shanka Chakra Gada Haste சங்க சக்கர கதா ஹஸ்தே Mahalakshmi மகாலக்ஷ்மி Namostute. நமோஸ்துதே. நீங்க ட்ரை பண்றீங்களா மாமி? சொல்றேம்மா. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதா ஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. இன்னும் ஒரே இடத்துல நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதா ஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. அந்த டியூன்ல ட்ரை பண்றீங்களா மாமி? நமஸ்தேஸ்து மகாமாயே. பண்றேம்மா. நமஸ்தே நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க் சக்கர கதா ஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. Beautiful. Thank you, mommy. தேங்க்யூமா. So next stanza,
நான் சொல்றேன் ஸ்ரீ சந்திரிகா, நான் சொல்றேன். எஸ் எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாலா, இதுல முன்னாடி இதுல அசுரன் சொன்னது அந்த அசுராக்கு ஆப்போசிட் தானே, அப்படி எஸ் வச்சுக்கலாம் இல்லையா? எஸ் எஸ் சுரா அசுர. எஸ் ஓகே, ஃபைன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், எஸ் ஈஸி எஸ். க்ளூ. இதை வந்து இதை வந்து ஏன் கேட்குறேன் அப்படின்னா கூட நம்ம நிறைய கற்றுன்னு இருக்கோம் அண்ட் அதோட வெக்காபுலரிஸ் நம்ம மைண்டில் அப்பப்போ ரெஜிஸ்டர் இருக்கும் சில வார்த்தைகள். தமிழ்லேயும் சுரன் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்லேயும் உண்டு. அதனால தான் வந்து ஐ ஆஸ்ட் தட் பர்டிகுலர் வார்த்தை. ஷூர் ஷூர். தேங்க்யூ கௌரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சந்திரிகா மாமி. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், இந்த மீனிங்கும் பார்த்து விடலாம். தென் we will chant it together, okay? Okay. Second stanza. Namaste Garudarudhe Kolasura Bhayankari Sarva Papa Hare Devi Mahalakshmi Namostute. Namaste Garudarudhe Kolasura Bhayankari Sarva Papa Hare Devi Mahalakshmi Namostute. ஸோ இந்த இடத்துல யூஸ்வலாக நமக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு டெய்ட்டி மனசில் வந்தாக்க we will see in the lotus தங்கமும் நாணயங்களும் ஆபரணங்களும் பயங்கரமாக இருக்கும். இட்ஸ் ஆப்யூலன்ஸ். லக்ஷ்மிங்கிற விசுவலைசேஷன் இஸ் ஈக்விவேலன்ட் டு ஆப்யூலன்ஸ் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல வந்து பயங்கரி அப்படின்னு சொல்கிறா. ஏன் சொல்கிறா அப்படின்னாக்கா பயங்கரினாக்கா இட்ஸ் டெரர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அவளோட அழகான யூனோ attributes எல்லாம் உட்காரும். நமஸ்தேஸ்து, நமஸ்தே அம்மா, சாலிடேஷன்ஸ் டு யூ, நமஸ்காரம். கருடாரூடே, கருட ஆரூட. கருடன் அப்படின்னாக்கா தெரியும், கருடன் மகாவிஷ்ணுவோட வாகனம். ஆரூட அப்படின்னாக்கா அதில் உட்கார்ந்துருக்கவள், பிகாஸ் ஷீ இஸ் அ கான்சர்ட் ஆஃப் மகாவிஷ்ணு இல்லையா? ஸோ இவளுக்கும் அதில் பங்கு உண்டு. கருடாரூடே, கருடனில் உட்கார்ந்துருக்கிறவளே. கோலாசுர பயங்கரி. பயங்கரி டெரர், பயங்கர்னா வந்து கோரமான டெரர்னு எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கு இவ வந்து டெரர் அப்படின்னாக்க கோலாசுர பயங்கரி. சரி, கோலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனை வந்து மகாலட்சுமி வதம் பண்ணா. அவளுக்கு ஸோ வதம் பண்ணும்போது எப்படி இருப்பா? பயங்கர டெரரா இருப்பா இல்லையா? ஸோ கோலாசுர பயங்கரி. இந்த கோலாசுர பயங்கரிங்கிறது வந்து இப்போ ப்ரெசன்ட் டே பாரத்தில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கோலாப்பூர், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாப்பூருங்கிற இடத்துல இருக்கிற க்ஷேத்திரத்தில் மகாலட்சுமி தேர். இப்போவும் நல்ல விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் அங்கே. ஸோ இது குட்டி ஸ்டோரி. கோலாசுரன் யார், எப்படி அவனை வந்து வதம் பண்ணா அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்க, ஸோ பிரம்மன் ஒரு தடவை தவத்தில் இருக்கும்போது அவனுக்கு 3 குழந்தைகள் சிருஷ்டிக்கிறார். யார் யார் அப்படின்னாக்கா கயன், லோபன், கோலா. இந்த கயா அண்ட் லோபா இருக்கா இல்லையா, லோனா இருக்கா இல்லையா, அவ 2 பேருமே வந்து 3 பேருமே அசுரர்கள் தான். ஓகே, அவ முதல்ல 2 பேருமே வந்து தே ஆர் என்ன சொல் சம்ஹாரம் பண்ணிடுறா. தேவர்களும் காட்ஸ் எல்லாம் சேர்ந்து கயாவையும் லோனாவையும் சம்ஹாரம் பண்ணிடுறா. அண்ட் பிகாஸ் தே ஆர் ரைட்ஃபுல்லி த ப்ரோஜனிஸ் ஆஃப் லார்ட் பிரம்மா, அவளுக்கு முக்தியும் கிடைக்கிறது. இப்போ அந்த க்ஷேத்திரங்கள்லாம் வந்து கயா க்ஷேத்திரம். அண்ட் இப்போ லோனார் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு, அங்கே ஒரு கோவிலும் இருக்கு லோனாங்கிற அசுரனுக்கு. ஸோ அப்பேற்பட்ட இந்த 2 அசுரர்களையும் வதம் பண்ணதுனால 3ஆவதா அவனோட பிரதர்ஸ் இருக்கா இல்லையா, கோலா அப்படிங்கிற பிரதர் இருக்கான் இல்லையா. ஸோ he is trying to take avenge. He is trying to avenge his brother's death. ஸோ என்ன பயங்கரமாக கோவம் வருது அவனுக்கு, எப்படி என்னோட தம்பியை வந்து வந்து சம்ஹாரம் பண்ணலாம் அப்படின்னு கோவம் வருது. ஸோ அப்போ வந்து he is going to do penance. தபம் பண்ணச்சே வந்து தபம் பண்ண போகிறான். தபம் பண்ண போகிறச்ச அவனுக்கு ஒரு 4 குழந்தைகள் இருக்கா. அந்த கோலாப்பூரை வந்து அவளும் வந்து ரொம்ப டெஸ்ட்ராய் பண்ணுறா, மக்களை துன்புறுத்துறா, எல்லா விதமான பயங்கரங்களும் நடக்கிறது அந்த ஊரில். அந்த 4 பேரையும் தேவர்களும் காட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சம்ஹாரம் பண்ணிடுறா. அவனோட கோபம் இன்னும் ஜாஸ்தியாகுது, இன்னும் கடுமையாக தபம் பண்ணுறான். தபம் பண்ணி அவனோட வரம் என்ன கேட்குறான் அப்படின்னாக்க, ஒரு 100 வருஷத்துக்கு அந்த ஊரில் இருக்கிற இந்த மகாலட்சுமி அங்கேருந்து கிளம்பி போயிடணும் எங்கேயாவது. 100 வருஷம் he is going to rule that particular place அப்படின்னு.
ஸோ மகாலட்சுமியும் இந்த வரத்துக்காக வந்து ஷீ இஸ் ஆல்சோ லீவிங் கோலாப்பூர். அப்போ வந்து அது கோலாப்பூரா சொல்லலை. ஏன் கோலாப்பூருங்கிற பேர் காரணம் பின்னாடி வருது. அந்த இடத்த விட்டுட்டு அவளும் கிளம்பி போயிடுறா. இந்த 100 வருஷம் இட்ஸ் அ வெரி டெரர் பீரியட் இந்த கோலாப்பூருங்கிற இடத்துல. எல்லாருக்கும் பயங்கர கஷ்டம், தெய்வத்துக்கே பொறுக்கலையா, நான் எப்போ அந்த 100 வருஷம் முடியும், நான் எப்போ வந்து அவனை வதம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் கோலாப்பூரில். ஸோ இது 100 வருஷமும் முடியாது. 100வது வருஷம் முடிஞ்ச உடனே தேவி மகாலட்சுமி அங்கே வரா, அவனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுறா. அவள் தனியாக வரல, ஒரு படையோட வரா, பிகாஸ் இஸ் அ கிரேட் அசுரா வரா. ஸோ பரிவார தேவதைகள்லாம் அந்த கோலாப்பூரில் 4 டைரக்ஷனில் இப்போ அவளுக்கு கோவில்லாம் உண்டு. ஸோ மெயின் டைட்டி இஸ் மகாலட்சுமி. இந்த கோலாப்பூர் மகாலட்சுமி அவனை வதம் பண்ணிடுறா. வதம் பண்ண உடனே அவனுக்கு அப்போதான் வந்து நல்ல புத்தி வருது. ஸோ அப்போ வந்து 3 ரெக்வெஸ்ட் வைக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊர் வந்து என்ன வந்து என் பேரால் அழைக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்வெஸ்ட் அவனுக்கு. அதனால அந்த ஊரை கோலாப்பூர் அப்படின்னு இப்போவும் அழைக்கிறார். அண்ட் 2வது ரெக்வெஸ்ட் வந்து பர்மனெண்ட்டாக இந்த ஊரில் நீ எப்போவுமே இருக்கணும். பிகாஸ் 100 இயர்ஸ் அவனை அனுப்பிச்சுட்டா இல்லையா வெளியில், அவனுடைய தப பலன்களால் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு மகாலட்சுமி அங்கேருந்து கிளம்பி போயிட்டா இல்லையா. ஸோ அவனோட ரெக்வெஸ்ட் வந்து பர்மனெண்ட்டாக நீ எப்போவுமே இந்த ஊரில் வாசம் பண்ணணும் அப்படிங்கிறது 2வது ரெக்வெஸ்ட். 3வது ரெக்வெஸ்ட்டாக வந்து வருஷா வருஷம் அவனுக்கு வந்து பலி ஒன்று கொடுக்கணும். அந்த பலி என்னது அப்படின்னாக்க வெள்ளை பூஷணிக்காவோட பலி வந்து என் பேரில் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த 3 ரெக்வெஸ்ட் வைக்கிறான். 3 ரெக்வெஸ்ட்டுக்கும் அம்பாள் வந்து ஷீ இஸ் சேயிங் எஸ். ஸோ அப்பேற்பட்ட ஷீ இஸ் அ டெரர். அந்த கோலாசுரனை வதம் பண்ணதுனால அந்த ஊரில் கோலாப்பூர் மகாலட்சுமியாக இப்போவும் இருந்துட்டு இருக்கா. அந்த ஊர் அந்த அசுரனோட பேரில் அழைக்கப்படுறது கோலாப்பூர் அப்படிங்கிறது. ஸோ அப்பேற்பட்ட நீ கோலாசுர பயங்கரி அப்படின்னு இந்திரன் சொல்கிறான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட், சர்வ பாப ஹரே தேவி. ஹரே அப்படின்னாக்க நிவர்த்தி பண்ணுறது, என்ன எல்லா விதமான பாப்பங்களையும். சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அப்பேற்பட்ட ஒன்றை நான் வேண்டிக்கிறேன், உன்னை நமஸ்கரிக்கிறேன் அம்மா அப்படின்னு இந்திரன் செகண்ட் ஸ்டான்ஸால ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். ஸோ இதை வந்து லெட்ஸ் சாண்ட் இட் டுகெதர் மாமி. நமஸ்தே நமஸ்தே கருடா ரூடே கருடா ரூடே கோலாசுர கோலாசுர பயங்கரி பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஒரே ஒரு தடவை மாமி. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. Brilliant. Thank you, mommy. Thank you. So next stanza, I request Savitri Shankar. Mami இருக்கேளா? நமஸ்காரம்ப்பா, வரேன்மா, சொல்றேன்மா. நீங்க தானே சொல்லணும் இப்போ. ஆமாப்பா,
சாவித்ரி தான் அடுத்ததா சொல்ல போறேம்மா. ஓகே ஓகே. தேர்ட் சாவித்ரி சங்கர். எஸ் எஸ் ஆ தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ சரிப்பா. இதுக்கான அர்த்தம் பார்த்துட்டு லெட்ஸ் சாண்ட் இட் டுகெதர். ஓகே. ஓகேப்பா. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. ஸோ தேர்ட் ஸ்டான்ஸால இந்திரன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். மகாலட்சுமி நமோஸ்துதே, அம்மா உன்னை நமஸ்கரிக்கிறேன், நீ யார் யார் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்ல வரான். சர்வஜ்ஞே, ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னாக்க சர்வஜ்ஞ அப்படின்னா ஞானம், சர்வஜ்ஞே அப்படின்னாக்க எல்லாத்தையும் தெரிஞ்சவள், ஆல் நோயிங் சர்வஜ்ஞே. சர்வ வரதே, சர்வ வரத வரம், நம்ம கேட்கறத தரக்கூடியவள், நம்ம விஷயத்தை வந்து கிராண்ட் பண்ணக்கூடியவள். சர்வ வரதே, என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவள். சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி. அகெயின் ஷி இஸ் டெரர். யாருக்கு டெரர் அப்படின்னாக்க எல்லா விதமான துஷ்டர்களுக்கும் இவள் டெரர் அப்படின்னு அழகா சொல்றான். சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி. ஹர அப்படின்னாக்க போன ஸ்டான்ஸாலேயே பார்த்தோம், டு ரிமூவ். என்னத்தை? சர்வ துக்க ஹரே தேவி, என்னோட எல்லா துயரங்களையும் துக்கங்களையும் நீ போக்கிடுவோமா, டேக் அவே ஆல் மை சாரோஸ். அப்பேற்பட்ட ஒன்ன மகாலட்சுமி நமோஸ்துதே, நான் நமஸ்கரிக்கிறேன், நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறது தான் தேர்ட் ஸ்டான்ஸால இந்திரன் சொல்றான். சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இப்போ அதை சேர்ந்து சொல்லலாம் மாமி. சர்வஜ்ஞே சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வ துக்க ஹரே தேவி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வ சர்வ வரதே வரதே சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வ வரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. தேங்க்யூ மாமி. ஸ்லோகம் சொல்லுவோம், ஆனா அர்த்தம் தெரியாது எனக்கு. நீங்க அர்த்தம் சொல்லி இருக்கிறதுனால இன்னும் நல்லா மனசுல பதியாது. தேங்க்யூ மாமி. தேங்க்யூமா. Yes. நமஸ்காரம். நமஸ்காரம். ஸோ அடுத்த ஸ்டாண்ட்ஸால இந்திரன் என்ன சொல்றான்? ஸோ இதுக்கு வந்து ஐ ரிக்வெஸ்ட் சசிகலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. ஸோ இதை பார்த்துடலாம், தென் யூ வில் chant it together. Yeah. So fourth stanzala he is saying Siddhi Buddhi Prade Devi Bhukti Mukti Pradayini Mantra Murte Sada Devi Mahalakshmi Namostute. அம்மா மகாலட்சுமி நமோஸ்துதே, நான் அவனை நமஸ்கரிக்கிறேன், நீ எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத சொல்ல வரான். சித்தி புத்தி பிரதே தேவி, அதாவது யூ கிவ் சித்தி அண்ட் ஆல்சோ புத்தி, என்னென்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸையும் சக்ஸஸையும் கொடுக்கக்கூடியவள் நீ, புத்தி இன்டெலிஜென்ஸையும் கொடுக்கக்கூடியவள் நீ. சித்தி புத்தி பிரதே தேவி. பிகாஸ் நீங்கள் உடனே வந்து மகாலட்சுமி வந்து வெல்த்துக்கு தானே அதிபதி அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்து ஷீ இஸ் த ஹீரோ, ஷீ இஸ் த ஹீரோயின். அதனால இவள் வந்து எல்லாத்தையும் தரக்கூடியவள், இவள் பிரதானமான டெய்டி இந்த பர்டிகுலர் அஷ்டகத்தில். ஸோ அதனால இந்திரன் வந்து சித்தி புத்தி பிரதே தேவி. வெல்த் மட்டும் இல்லை, அந்த வெல்த்தை வந்து இன்டெலிஜென்ஸோட கொடுத்தாதான் நம்ம ஒழுங்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, இல்லைன்னா கண்ணாப்பின் தானே தொலைச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால சித்தி புத்தி பிரதே தேவி,
நீ சித்தியும் கொடுக்குற, புத்தியும் கொடுக்குற, சக்ஸஸும் வருது, எனக்கு இன்டெலிஜென்ஸும் வருது. புக்தி முக்தி பிரதாயினி, அதாவது புக்தி அப்படின்னாக்கா ப்ராஸ்பெரிட்டி, முக்தி அப்படின்னாக்கா லிபரேஷன், முக்தி அடையிறது. நீ வந்து ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடியவள். பிரதாயினி, பிரதா அப்படின்னாக்கா டு கிவ், பிரதாயினி கொடுக்கக்கூடியவள். புக்தி முக்தி பிரதாயினி, நீ வந்து வாழறதுக்கு தேவையான அத்தனை என்ன சொல்றது, யூ கிவ் அஸ் ஆல் த ப்ராஸ்பரிட்டி தட் வி நீட் டு லிவ். அண்ட் ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று கிடையாது, எனக்கு முக்தி தான் கொடுக்க போற நீ. ஸோ புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதாதேவி அப்படின்னாக்க நீ ஒரு மந்திர ரூபத்துல எப்பவும் சதாதேவி ரிசைட் பண்ணிட்டே இருக்க எல்லார்கிட்டையும். பிகாஸ் ஷீ இஸ் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இல்லையா? ஸோ எல்லார்கிட்டையும் மந்திர ரூபத்துல ஸ்ரீங்கிறவள் இருக்கா. மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே, அப்பேற்பட்ட ஒன்றை நான் நமஸ்கரிக்கிறேன், நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு இந்திரன் 4th ஸ்டான்ஸால சொல்றான். ஸோ இப்போ சாண்ட் பண்ணாத சித்தி புத்தி பிரதே தேவி, सिद्धि बुद्धि प्रदे देवी, புக்தி முக்தி பிரதாயினி, भुक्ति मुक्ति प्रदायिनी, மந்திரமூர்த்தே சதா தேவி, मंत्रमूर्ते सदा देवी, மகாலட்சுமி நமோஸ்துதே, महालक्ष्मी नमोस्तुते, சித்தி புத்தி பிரதே தேவி, सिद्धि बुद्धि प्रदे देवी, புக்தி முக்தி பிரதாயினி, भुक्ति मुक्ति प्रदायिनी, மந்திரமூர்த்தே சதா தேவி, मंत्रमूर्ते सदा देवी, மகாலட்சுமி நமோஸ்துதே, महालक्ष्मी नमोस्तुते, சித்தி புத்தி பிரதே தேவி, सिद्धि बुद्धि प्रदे देवी, புக்தி முக்தி பிரதாயினி, भुक्ति मुक्ति प्रदायिनी, மந்திரமூர்த்தே சதா தேவி, मंत्रमूर्ते सदा देवी, மகாலட்சுமி நமோஸ்துதே, महालक्ष्मी नमोस्तुते, सिद्धि बुद्धि प्रदे देवी, भुक्ति मुक्ति प्रदायिनी, मंत्रमूर्ते सदा देवी, महालक्ष्मी नमोस्तुते, सिद्धि बुद्धि प्रदे देवी, भुक्ति मुक्ति प्रदायिनी, मंत्रमूर्ते सदा देवी, महालक्ष्मी नमोस्तुते, सिद्धि बुद्धि प्रदे देवी, भुक्ति मुक्ति प्रदायिनी, मंत्रमूर्ते सदा देवी, महालक्ष्मी नमोस्तुते. beautiful, thank you mommy. Thanks. 5th stanza ka I request Saraswati Natarajan mommy to join. நான் வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். Okay sorry, I forgot mommy. No problem, நீங்க வீட்ல இருந்துக்கோங்க. நான் கேட்டுக்கிறேன். ஒரே நிமிஷமா, புக்தி முக்தின்னு சொன்னேன் இல்லையா? முக்தினா சரி, புக்தி என்ன சொன்னேன் நான் கவனிக்கல. புக்தினாக்க prosperity. ஓ சரி ஓகே தேங்க்யூ. ஓகே, அடுத்தது ராஜேஸ்வரி மாமி இருக்கேளா? ஓகே, நிறைமதி. நமஸ்காரம். இருக்கேன். நமஸ்காரம் மாமி, எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கேள்? ஆல் சூப்பர் மாமி, தேங்க் ரொம்ப நாள் கழிச்சு. எஸ் ஸோ 5th ஸ்டான்ஸா பார்த்துடலாம் ஒரு தடவை, அதுக்கப்புறம் இவள் சாண்ட் இருக்குது. ஆத்யந்த ரஹிதே தேவி, ஆத்ய சக்தி மகேஸ்வரி, யோகஜே யோக சம்பூதே, மகாலட்சுமி நமோஸ்துதே. இந்த ஸ்டான்ஸால இந்திரன் என்ன சொல்றான்? மகாலட்சுமி நமோஸ்துதே, அம்மா உன்னை நமஸ்கரிக்கிறேன், நீ எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆத்யந்த, ஆதி அந்த ரஹித, ஆத்யந்த ரஹிதே என்ன அர்த்தம்னாக்க, ரஹித அப்படின்னாக்க யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் என்னது, ஆதி அண்ட் அந்த. இந்த வந்து உனக்கு பிகினிங் எண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பிகினிங் அண்ட் எண்ட். ஆத்யந்த ரஹிதே தேவி, ஆத்ய சக்தி மகேஸ்வரி,
ஆத்ய அப்படின்னாக்க அகெயின் பிகினிங், பிரைமார்டியல். சக்தி அப்படின்னாக்க எனர்ஜி, பவர். மகேஸ்வரி அப்படின்னாக்க இந்த இடத்துல மகேஸ்வரின்னு சொல்றது வந்து denoting பார்வதி தேவி. நீ யூ ஆர் அ கிரேட் காடஸ், மகேஸ்வரி அப்படிங்கிறது அர்த்தம். ஆத்ய சக்தி மகேஸ்வரி அப்படின்னாக்க யூ ஆர் த பிரைமார்டியல் பவர். நீ ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி, மகேஸ்வரி. யோகஜே யோக சம்பூதே, அதாவது யோகஜே அப்படின்னா யோகஜே ஜா அப்படின்னாக்க பிறக்கிறது, கிரியேஷன். யோகஜே அப்படின்னாக்க தபஸ்லேருந்து பிறக்கக்கூடியவர். ஏன் இந்த இடத்துலனாக்க ஷி வாஸ் என்ன சொல்றது, அவ எப்போ வந்தா அப்படின்னாக்க இந்த சேர்னிங் ஆஃப் இந்த ஓஷன் நடக்கிறது இல்லையா அமிர்தத்துக்காக, அப்போ வந்து தான் உதிச்சா. ஸோ அந்த இடத்துல யோகம் அப்படின்னாக்க மெடிடேஷன் எடுத்துக்கிறத விட ஒரு பிரயத்னம். யோகஜே யோக சம்பூதே அப்படின்னாக்க நீ வந்து யோகத்திலேருந்து வந்தவள். அண்ட் அவ வந்து எல்லா விதமான யோகங்களையும் யுனைட் பண்ணக்கூடிய யோக சம்பூதே. அதாவது சம்பூதம் அப்படின்னாக்க ஒன்றுபட்டு வரக்கூடிய ஒன்று. யோக சம்பூதே, எல்லா விதமான யோகங்களையும் யுனைட் பண்ணி இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி. யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. அப்பேற்பட்ட ஒன்றை நமஸ்கரிக்கிறேன், ஒன்றை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறது இந்திரன் சொல்றது. இப்போத சான்ஸ் பண்ணலாம். இது நம்ம சாதாரணமா தமிழ்ல நாங்கள்லாம் படிக்கும்போது இங்க தமிழ்லயும் அப்படிதான் போட்டிருக்கு. 2 பாடம் உண்டா? யோக ஜ்ஞேன்னு இருக்கீங்க, அதான் கேக்குறீங்க. நகாரம் சாரி மாமி, இது வந்து தப்பா இருக்கு. இன்ஃபேக்ட் யோக ஜே தான் அது. ஜ அண்ட் நே சேர்த்து ஜேன்னு இருக்கணும். அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணச்சே இருக்கக்கூடிய ஒரு டைப்போ தான் அது. இட்ஸ் யோக ஜே. அது யோக ஜே தான் கரெக்ட். அப்ப நாங்கெல்லாம் தப்பா தான் சொல்லிட்டு இருக்கோம். யோக ஜேன்னு சொல்லுவோம் நாங்க. யோக ஜே யோக சம்பூதே தானே சொல்லுவோம். நான் யோக ஜே கேட்டதே இல்லை இப்ப வரைக்கும். நான் யோக ஜே தான் நான் கேட்டிருக்கேன். ஆமா மாமி. ஓ சரி. நான் வந்து ஆத்ய சக்தி தான் ஆதி சக்தின்னு மக்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது வந்து இங்கேயுமே இன்ஃபேக்ட் பாலா நாங்கெல்லாம் யோகஜ்ஞே தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா ஆமா, யோகஜ்ஞே யோக சம்பூதே சொல்லிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். ஏன்னா நீங்க பாருங்க, நாங்க கூட யோகஜ்ஞே தான் சொல்லுவோம். அவ வந்து யோகஜ்ஞே தான் ஞானம் வந்து அவ கம்ப்ளீட் பூர்ணமா she got that ஞானம். and யோக சம்பூதே அந்த மீனிங்கும் உங்களுக்கு அது கரெக்டா வருது அந்த இடத்துல. எஸ், நான் பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங் யோகஜ்ஞே. நிஜமாவே நான் அப்படி கேட்டது கிடையாது, நம்பர் 1. அண்ட் 2வது வந்து நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் அழகா உட்காருறது. அந்த யோகஜ்ஞே யோக சம்பூதேங்கிற அர்த்தம் கரெக்டா உட்காருறது. யோகஜே யோக சம்பூதேங்கிற அர்த்தமும் உட்காருறது. நீ யோகத்திலேருந்து வந்தவள், ஆனா எல்லா விதமான யோகங்களையும் நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தி. though you are created from yogas, எல்லா விதமான ஸ்கில்ஸ்ல இருந்து வந்தாலுமே you are uniting all the yogas, you are controlling all the yogasங்கிற அர்த்தமும் கரெக்டா உட்காரதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். மேபி யோகஜ்ஞேங்கிறது வந்து கரெக்டா இருக்கலாம், பட் நான் வந்து நிஜமாவே அப்படி கேட்டதில்லை. இல்ல நாங்கெல்லாம் we are used to that, அதனால தான் சொன்னேன். ஓகே மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் திரும்ப செக் பண்றேன். பட் நான் வந்து என்னோட பாடம் வந்து யோகஜே. ஓ சரி. ஓகே, ஐ திங்க் மீனிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். என்ன இதுல கிரந்தத்துல ஆதி கிரந்தத்துல என்ன இருக்குங்கிறத ஐ வில் வெரிஃபை இட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. யா, என்ன சோர்சஸ் கிடைக்கிறதோ நான் செக் பண்றேன் அதுல. ஓகே. யா, பட் நான் ரெஃபர் பண்ற டெக்ஸ்ட்ல வந்து யோகஜே, ஸோ அதனால உங்களுக்கு அதே அர்த்தத்தையும் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஆத்யந்த ரஹிதே தேவி ஆத்யந்த ரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி ஆத்ய சக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே யோகஜே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்யந்த ரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி ஆத்யந்த ரஹிதே தேவி ஆத்ய சக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே योगजे योग संभूते महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी
योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे आद्यं- योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते आद्यन्तरहिते देवी आद्यशक्तिमहेश्वरि योगजे योगसम्भूते மகாலட்சுமி நமோஸ்துதே. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜஸ்ட் சொல்றதுக்கு, ஏன்னா நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறேன். நாங்க நிறைய தப்பு பண்ணுவோம் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்துல. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே நாங்க தப்பு பண்ணுவோம். பூஜிதேன்னு சொல்லுவோம், அது வந்து பூஜிதே. பூஜிதே. ஸோ இந்த கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது அந்த குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நாங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே எடுத்த உடனே 2-3 தப்பு பண்ணுவோம். ஸோ அதனால என்னுடைய ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் என்னன்னா, அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத கவனிச்சு, ஏன்னா சம்ஸ்கிருத வெர்ஷன்ல நம்ம படிக்கிறோங்கும் போது நம்ம பண்ணிட்டு இருந்த தப்ப திருப்பி பண்ணாம அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். Well pointed out, mami. Well pointed out. முதல் ஸ்லோகம் போடுங்களேன். முதல் ஸ்லோகத்துல என்னெல்லாம் தப்பு நாங்க பண்ணுவோம்னு சொல்றேன். நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். எஸ், இங்க பாருங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டேன்னு சொல்லுவோம். பீட்டே சொல்ல மாட்டோம். அந்த பீட்டேலையும் அந்த டாவை அழுத்தி சொல்ல மாட்டோம். ஸ்ரீ பீட்டே. அந்த அங்க இருக்கிற வார்த்தைகள் இதுதான் இருக்கு. இங்க இருக்கிற அக்ஷரங்கள் ஸ்ரீ பீ கே, அதுதான் அங்க இருக்கு. ஆனா பீட்டேன்னு சொல்லுவோம். வேகமா சொல்லும்போது நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ பீட்டே சுரபூஜிதேன்னு சொல்லிட்டு போவோம். அதே மாதிரி சுரபூஜிதேன்னு சொல்லுவோம், பூஜிதேன்னு சொல்ல மாட்டோம். சுர பூஜிதே அது. ஸோ பூஜிதேனா தான் பூஜை பண்றதுங்கிறது. சுர பூஜிதே, ஸ்ரீ பீட்டே சுர பூஜிதே, சங்க சக்கர, அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம். ஸோ இந்த 2 மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லைன்ல பீட்டே அண்ட் பூஜிதே வந்து ரெண்டுமே தப்பு பண்ணுவோம் நாங்க. எஸ். See, primarily இந்த பர்டிகுலர் அஷ்டகம், பிகாஸ் மகாலட்சுமி பத்தி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. இதை எடுத்துனதுக்கு காரணமும் என்னன்னாக்க கொஞ்சம் பரிச்சயமான ஒரு அஷ்டகம் எல்லாருக்குமே. அதனால இன்னும் மேல அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கிளாஸோட அப்ஜெக்டிவும். எல்லாரும் என்ன க்ஷமிக்கணும். ஏன்னா வந்து இந்த மாமி வந்தா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கா கிளாஸ்ல, நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். நிச்சயமா இல்ல மாமி, நிச்சயமா இல்ல. இல்ல ஏன் சொல்றேன்னா, இந்த மிஸ்டேக் நாங்க பண்ணுவோம் யூசுவலா. அதனால நான் சொல்றேன். நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கல. நீங்க சொல்றது வந்து ப்ளீஸ் யூ டெல் அஸ், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த அப்ஜெக்டிவுமே அதுதான். பிகாஸ் நம்ம புதுசா கஷ்டமான ஸ்தோத்திரங்கள், பல்ல உடைக்கிற ஸ்தோத்திரங்கள் கத்துக்கிறது தான் அப்ஜெக்டிவ் கிடையாது. as simple as ஒரு சின்ன அஷ்டகத்துல இருந்து நம்ம எல்லாத்தையுமே கத்துருக்கோம். எல்லாத்தையுமே ப்ராப்பரா கத்துக்கிறது ஒரு முயற்சி நம்ம கிட்ட. ஸோ அந்த முயற்சியை வந்து we will take with Shraddha and அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். சில நேரம் மீனிங்கே சேஞ்ச் ஆயிடுறது நம்ம ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் ஆகும்போது. எக்ஸாக்ட்லி. அந்த சரணமே எனக்கு முன்னாடி தெரியாது. நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, பாலு சொன்னார் அழகா, நமஸ்காரம் சரணம்னா காலு. சோ அதனால மாத்தி சொல்லாதீங்க அப்படிங்கிற. கரெக்ட், அதான் சொல்றேன். தமிழ் குரு குரு அந்த வேர்ட் இருக்கு இல்லையா, குரு குருங்கிற வேர்ட் அது ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. see and ரெண்டாவது தமிழ்லயுமே எடுத்துக்கோங்களேன். ஆதி காலத்துல இருக்கக்கூடிய தமிழ் ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து சமஸ்கிருதம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அண்ட் வைஸ் வெர்சா. இந்த வார்த்தைகள் அங்க, அந்த வார்த்தைகள் இங்க. ஐ எம் நாட் சேயிங் which has influenced which language. ஆனா அப்ப வந்து நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரியே நம்ம சொல்லிட முடியாது சில வார்த்தைகளை. so we will have to take some effort and understand. அதுதான் வந்து யூனோ that makes it better. நம்ம சொல்லும் போதுமே அழகா சொல்லுவோம். நம்ம இப்போ நம்ம இதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் அஷ்டகத்திலையுமே ஸ்பிளிட் பண்ணி சொல்லிருச்சேன். திருக்குறள் மாதிரியே தான். யா காவாராயினும் நா காக்க அப்படிங்கும்போது அப்படி ஸ்பிளிட் பண்ணி சொன்னோம், ப்ராப்பரா சொன்னோம் அப்படின்னாக்க மீனிங் அழகா உட்காரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் சங்க சக்கர கதா ஹஸ்தே அப்படின்னாக்க we can visualize immediately. லக்ஷ்மி வந்து ஸ்ரீபீட்டத்துல உட்காந்துட்டு இருக்கா, அவளை தேவர்கள்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா, அவ கையில என்ன வச்சுட்டு இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம அழகா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதனாலதான் வந்து நான் இன்சிஸ்ட், நம்ம சாண்ட் பண்ணச்சே we will chant it very slowly
அண்ட் உறக்க சாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த ஒரு காரணங்களுக்காக தான். ஸோ அதனால மாமி சொன்ன மாதிரி we will try to we will definitely put effort and try to chant it properly. Thank you so much mami நீங்க சொன்னதுக்கு. Yeah, so இந்த கிளாஸ்ல yes சாவித்ரி மாமி, தப்பு இல்லாம நம்ம சொல்றதுனாலதான் சுவாமியோட அனுபவம் பரிபூர்ணமா கிடைக்கும். தப்பா நம்ம சொன்னோம்னா அதுக்கு பரிபூர்ணமா கிடைக்காது நம்மளுக்கு. see if you அவ சொன்னது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அப்சர்வேஷன் என்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம என்ன சொன்னோம், பக்தியோட சொன்னால் போதும் பகவான் ஏத்துப்பார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பக்தி சங்கல்பத்துல வந்து we emphasized only on பக்தி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச அடுத்த வருஷமும் வந்தாச்சு இல்லையா? ஸோ அதனால இந்த வருஷத்துல இருந்து வந்து we will பக்தியோட ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷனும் வந்து we will try to incorporate in our chanting. அதுதான் வந்து என்னோட ரெக்வெஸ்ட். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அதை வந்து எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த கிளாஸில் வந்து 4 ஸ்டான்ஸாக கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ வர கிளாஸில் வந்து we will try to complete it அடுத்த 4 and then சுப்ரமணிய புஜங்கமும் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ டோன்ட் திங்க் தட் இட் will not be there. ஸோ அதனால I just wanted to start this particular Ashtakam before Navaratri. So yes, next on the agenda is Niremati Mami. Muruganantha, yes. Please. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவா திருவேரகமுறை கந்தா. கந்தா or கந்தா? Correct. Yes, கந்தா. செங்கதிர் நிகத நிகாச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. ரொம்ப கான்ஷியஸ் தெரிஞ்சது எனக்கு. I wanted to tell you, see இவ்ளோ கான்ஷியஸா actually yes, you just finish off. I want to talk something. Yes, நீங்க கான்ஷியஸா இருக்கிறது நல்லது. பட் அதனால வந்து நீங்க பார்ட்டிசிபேஷன் கம்மி பண்ணிக்க வேண்டாம் அந்த கிளாஸ்ல. actually I got distracted. Okay, நீங்க முடிச்சிருங்க. I want to see இந்த கிளாஸ்ல வந்து பார்ட்டிசிபேஷன் கம்மி பண்ணிக்க வேண்டாம். ஐயோ எனக்கு வந்து definitely பேக்ரவுண்ட்ல இந்த லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் கிடையாது அப்படின்னு இருக்க வேண்டாம். பிகாஸ் அது வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது இந்த anthem நீங்க சாண்ட் பண்ணறச்சே மாமி. சோ அதனால I wanted to tell you even before you did something. Yeah, please. Yeah, you wanted to say something. Yes, you just give me 1 minute to speak afterwards after finishing. Yeah, அதுதான் தி கான்ஷியஸா இருக்காதீங்க. மீன் ஐயோ தெரியாதேங்கிறதுலாம் வேண்டாம். எவ்ரிபடி இஸ் லேர்னிங் டுகெதர். இட்ஸ் ஆல் இன் தி சேம் போட். அதனால நமக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் we are supporting each other. எனக்கு தெரியாததா I get it from Balu and vice versa. நமக்கு தெரியாததா we all get it from Mami. And everyone have their own journey. Yeah, everyone has their own journey. Yeah. அதனால again நான் சொன்னேன், first yearல வந்து we did not emphasize much on the chant part. Bhakti was emphasized much. நம்ம இப்போ we are sailing. இப்போ நிறைய journey வந்து has been very beautiful. அடுத்தது வந்து நம்ம முயற்சிகள் வந்து ப்ரொனன்சியேஷன்ல இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ அதனால டோன்ட் பி டூ காஷியஸ். எனக்கு தப்பு பண்ணிடுவேன்னு என்ன ஆகும்லாம் இல்லை. தப்பு பண்ண இட்ஸ் ஓகே. வி ஆர் ட்ரை டு நம்ம அதை மெருகேற்றிக்கிறதுக்கு தான் அந்த கிளாஸ்ல இருக்கோம். அண்ட் நோபடி இஸ் கோயிங் டு தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் அண்ட் ப்ளீஸ் அதுதான் மாமி நான் சொல்ல வந்தேன், பார்ட்டிசிபேஷனை குறைச்சிக்காதீங்க அதுக்காக. டெஃபினெட்லி இல்லை. எனக்கு வந்து ஒன்றும் இல்லை பாலா சார். ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் எனக்கு உள்ள நுழையும் போது ஒன்றுமே தெரியாது. frankly speaking எனக்கு ஹிந்தியும் தெரியாது, சான்ஸ்கிரிட்டும் தெரியாது. பட் யூ ஜஸ்ட் மோட்டிவேட்டட். உங்கள் கிளாஸை அட்டென்ட் பண்ணி ஐ ஜஸ்ட் என்னோட இன்னர் ஹார்ட்ல இருந்து நம்ம சான்ஸ்கிரிட்டை படிக்கணும், இதை நல்லா சரியான முறையில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ட்யூஷனே வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். ஸ்டில் எவ்ரி டைம் ஐ யூஸ் டு டெல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பக்தி சங்கல்பா ஐ ஸ்டார்டட் லேர்னிங் சான்ஸ்கிரிட் அப்படின்றத நான் ரொம்ப ப்ரௌடாக எல்லாருக்கிட்டே சொல்வேன்.
அதுக்கு ஒரு ரூட் காஸா நீங்க இருக்கீங்க, இந்த பக்தி சங்கல்பா இருக்குதுன்றதுக்கு எனக்கு நிச்சயமா ஐ ஜஸ்ட் கோ டவுன் டு யூ. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அண்ட் ஸ்டில் இல்ல இட் இஸ் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் ஸ்பீக்கிங். இதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு தா அந்த தா கா அதெல்லாமே தமிழ்ல எழுதினா கூட திருப்பி மேல எழுதி வச்சுக்கிறேன். ஸோ தட் இட் வில் ரியலி ஹெல்ப் மீ டு கரெக்ட் மை ப்ரொனன்சியேஷன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஈவன் ராஜேஸ்வரி மாமி சொல்றது அதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்லி ரைட். பட் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு பிகினர்ஸுக்கு இட் வில் டேக் டைம் ஃபார் அஸ் டு கரெக்ட். ஆஸ் வி ப்ரோக்ரஸ் ஆகே வில் ஆல்சோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச். than the destination journey has to be equally beautiful. Definitely. எனக்கு பாட்டுனாலும் என்னன்னு தெரியாது, ஸ்லோகானாலும் என்னன்னு தெரியாது. பட் அதை நீங்க கொடுத்து எனக்கு இந்த வயசுல இதை படிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு யூ. I mean, it's all initiative of Gauri. I'll be saying it throughout. Definitely. Our initiative neither me or other rendu balavume vanda I don't think we would have come up with something, and it is all Gauri's initiative. Thank you, Gauri. Yeah, it's been a beautiful. Even the participants, we learn from the participants. Definitely. இப்போ கலர் ஸ்ரீகாந்த் இதெல்லாம் கேட்கும்போது நான் படிக்கிறதுக்கே அவங்க கிட்ட போவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, இந்த தீர்கா ஹர்ஷ்வால எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, ஸோ அது கரெக்டா எப்படி படிக்க. இப்போ ஐ எம் ஏபிள் டு ரீட் அவுட் வெல். That credit goes to Kala. You know, as you write, thank you Niri, thank you. ஒரு பக்தாலுமே வந்து are inspiring other bhaktas. Definitely. அதனால வந்து சாங்கன் பாத்தீங்கன்னா சித்ரா, இப்ப நாளைக்கு நான் அடுத்த வாரம் சொல்றதுக்கே I just requested சித்ரா எனக்கு கொஞ்சம் இதை சொல்லி கொடுங்க. So that we are ready to learn whatever you give, whatever the others give, we are ready to take up. அதுதான் எங்களோட எல்லாரோடைய இது. Okay, thank you so much for listening. ராஜேஸ்வரி மாமி, இன்னைக்கு வர வேண்டிய கிளி இது விஜய் வந்துடுத்து போல இருக்கே கேக்குறது. சுகர் வந்து நான் ஒழுங்கா வரேன்னா என் கிளியே வரும். இல்ல அதான் yeah. So again, thank you all. Namaskaram once again. And again, happy Onam Asham. நீங்க ஆஸ்ல பூக்கெல்லாம் போடுறதால you can share in the group today. And இன்னைக்கு வந்து ஒரு 4 பேர் கால் பண்ண முடியல. லதா மாமி கவர் 4 பேர். So start from Lata மாமி. ஓணம் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ மாமி. உங்க சிவதாண்டவம் எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. தேங்க்யூ மாமி சொல்லி மாமி உங்க எதிர்க்க நான் பாடினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமி, சந்தோஷப்படுறேன். நிஜமாவே உங்க சிவதாண்டவம் எனக்கு ஸ்டெப் போடணும் போல கால் துருதுருன்னது அவ்வளவு சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நாங்க பாக்குறதுக்கு ரெடியா இருக்கோம் மாமி. So if you're doing any Pookalam inniki, you can share in the group. Anyways, the group is open for all 9 to 5, so you can share your feedbacks. And அடுத்த வாரத்துக்கு anyways Niremati Mami have volunteered for chanting Voice of Bhaktas segmentல. So நீங்க எல்லாரும் you can ping either me. அடுத்த ஸ்லைடுக்கு போய்டுப்பா. Sorry, yeah. Got it. என்னிடம் பணி செய்து கிடப்பதே புரிஞ்சிடுது Gauri. Anyways, your feedback is welcome, and thank you so much. ஹலோ பாலா சார், ஒரு ரிக்வெஸ்ட். இதே மாதிரி சம்பு நடனம்னு ஒண்ணு இருக்கு, அது கூட ரொம்ப நல்லா இருக்கும். சம்பு நடனம் சொல்லித்தாங்களேன். Sure mami. Thank you. Thank you all. Namaskaram. Thank you Gauri. Thank you ma. Thank you. Bye.